சபா எண் 2ஆம் குலோத்துங்கன். அத்தியாயம் 21. எல்லாம் உன் நன்மைக்கே. முன்பனி காலத்து குளிர் உயிரினங்களின் நாடி துடிப்புகளையெல்லாம் மந்தப்படுத்தி நடுங்க வைத்து கொண்டிருந்தது. மரம் செடி கொடிகளின் இதய நரம்புகள் வரை பனியின் குளிர் ஓட்டம் ஏறிவிட்டிருந்ததால் அவை அப்படி இப்படி அசையாமல் விரைத்து கிடந்தன. பனி காற்றிலுள்ள வறட்சி தன்மை இலை கணுக்களில் இருந்த ஜீவரசத்தை எல்லாம் உறிஞ்சி அவற்றை பழுத்து உதிர செய்து கொண்டிருந்தது. இமய சிகரத்திலிருந்து இறங்கி ஓடி வந்தது போல பனித்துளிகளை சுமந்த காற்று எங்கெங்கும் புகுந்து படிந்து எல்லாவற்றையும் ஈரமாக்கியது. அளவுக்கு மீறிய அந்த பனிக்குளிர் காற்றில் விரைத்து கருத்து நின்றிருந்தது திருக்கோவலூர் சிற்றரசர் சேதிராயரின் அரண்மனை. தெருக்களில் ஊர்காவல் வீரர்களை தவிர வேறு மக்கள் நடமாட்டமே இல்லை. ஊரின் எல்லைப்புறத்தே ஒவ்வொரு புல்லடிக்கல் தொலைவுக்கும் கூடாரமாக போட்டு ஆங்காங்கே ஆயுதபாணிகளாக இருந்த போர் வீரர்கள் சற்றைக்கு ஒரு தரம் சங்கு ஊதி கொண்டிருந்தனர். அந்த சங்கொலியுடன் போட்டி போட்டுக்கொண்டு பெரும் குரல் எழுப்பி குறைத்து கொண்டிருந்தன பல சாதி நாய்கள். பின் குறிப்பு: புல்லடிக்கல் என்பது எல்லை கல்லை குறிக்கும். அந்த அரண்மனையில் சேதிராயர் பெரும்பாலும் தங்கி இருப்பதில்லை. அவர் எங்கு போகிறார், எப்போது வருகிறார் என்பதெல்லாம் அரண்மனையில் இருந்தவர்களுக்கே தெரியாத புதிராக இருந்தது. அதனால் அவர்கள் எப்போதும் ஒருவித கிளியுடன் எங்கேனும் ஒரு மூலையில் முடங்கி பம்மி கிடந்தனர். மலரையிலிருந்து திரும்பி வந்த இளவரசி முக்கோ கிழா நடியாலாவது அந்த அரண்மனை பழைய கலகலப்பையும் பொலிவையும் பெறும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவளோ அவர்கள் எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக நடந்து கொண்டாள். அரண்மனையில் உள்ள எவரிடமும் அவள் பேசுவதில்லை. கவலையே கவலைப்படும்படியான தோற்றத்தில் எப்போதும் எங்கேனும் ஒரு தனி அறையில் இருந்து எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருப்பாள். திடீரென்று எவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் எங்காவது புறப்பட்டு போய்விடுவாள். எப்போதும் தன் இடுப்பில் ஒரு குத்துவாளை சொருகி வைத்து கொண்டிருந்தாள். அணிமணிகள் எதுவுமே பூணுவதில்லை. இரவு நேரங்களில் அவள் அநேகமாக அரண்மனையில் தங்குவதில்லை. சில சமயம் 2-3 நாட்கள் கூட திரும்பி வராமல் வெளியேயே இருந்து விடுவதும் உண்டு. அவளுக்கு குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் முதலியவற்றில் பழக்கம் இருந்தது. அரசு வம்சத்து பெண்களில் சுந்தர சோழனின் மகளும் ராஜராஜ சோழனின் தமக்கையுமான பெரிய குந்தவை என்பவள்தான் அரசியல் ஞானத்திலும் வீர கலைகளிலும் புத்தி சாதுரியத்திலும் வைரம் பாய்ந்த மன துணிவிலும் பேர் போனவளாக விளங்கினாள். அவளுக்கு பிறகு அவளைப் போலவே அம்மாதிரியான அம்சங்களில் நிறைவு பெற்றவளாக வந்திருப்பவள் இந்த சேதிராயரின் மகள் முக்கோ கிழானடி ஒருத்திதான். எனவே அவள் இப்போதெல்லாம் குதிரை மேலேறி வெளியே சென்று திரும்பி வருவதும் உண்டு. அந்த நிலவறை மிக குறுகிய ஒரு சிறிய அறை. பூமிக்கு அடியில் குடையப்பட்டு கற்றளியால் ஆகியிருந்ததால் இருளும் புழுக்கமும் எப்போதும் அங்கு நிரந்தர வாசம் செய்து கொண்டிருந்தன. கண்ணுக்கு தெரியாத எங்கோ ஒரு இடத்திலிருந்து வெளிப்புறத்தின் வெளிச்சம் மிக சன்னமாக உள்ளே வந்து கொண்டிருக்கும். அவ்வறையின் உள்ளே இருந்து பார்த்தால்தான் அந்த வெளிச்சம் வரும் இடம் தெரியும். வெளியே போய் பார்த்தால் அது எந்த சந்திலிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அத்துணை சாமர்த்தியமாக அச்சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்கு பக்கத்தில் முக்கோண வடிவமாய் 3 நிலவறைகள் இருந்தன. அவை மிக மிக விசாலமாகவும் உறுதியாகவும் ஏராளமான கல் தூண்கள் நிறுத்தப்பட்டும் இருந்தன. அம்மூன்று நிலவறைகள்தாம் திருக்கோவலூர் சிற்றரசரின் ஜீவ நாடிகள் போன்றவை. ஒன்று பொக்கிஷ அறை, மற்றொன்று உணவு தானிய சேமிப்பு அறை, பிரிதொன்று போர் ஆயுதங்கள் மலை மலையாக குவிக்கப்பட்ட அறை. முதல் அறையில் பொன் வெள்ளி கட்டிகளும் நவரத்தின மணிகளும் குவியல் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டிருந்தன. இரண்டாவது அறையில் நெல், கம்பு, கேழ்வரகு, சோளம், சாமை முதலான தானிய மூட்டைகள் அம்பாரம் அம்பாரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மூன்றாவது அறையில் வளைவிற்பொறி, கருவிலூகம், கல்லுமிழ்கவன், கல்லிடு கூடை, தூண்டில், தொடக்கு, ஆண்டையலை அடுப்பு, கவை, கழு, புதை, ஐய வித்துலாம், கைப்பெயர் ஊசி, எரிசிரல், கணையம், கோல், குந்தம், வேல், சதக்கனி, களிற்று பொறி, கழுகு பொறி, தகர்பொறி, அரிநூர் பொறி, ஞாயில், பிண்டி பாலம், மழு, வாள், கவசம், தோமரம், கதை, தண்டம், நாராசம், இருப்பு முள், கழுமுள், கூன்வாள், சிறுவாள், கொடுவாள், அரிவாள், ஈர்வாள், உடைவாள், கைவாள், குத்துவாள், கோடரி, வச்சிரம், ஈட்டி, கவன், சிறு சவளம், பெருஞ்சவளம், கன்னம், உளி, பாசம், தாமணி, சாலம், ஊசி முசுண்டி, முசலம், அள்பகை முதலான 94 வகை போர்க்கருவிகள் மலை போல குவிக்கப்பட்டிருந்தன.
இப்படி விளங்கிய அந்த 3 நிலவறைகளுக்கும் நடுவேதான் இந்த 4வது சிறிய நிலவறை இருந்தது. அந்த அறையின் உள்ளே இதுகாரும் தம் மகளையே உற்று பார்த்து கொண்டிருந்த விக்ரம சோழ சேதிராயர் பெரும் குற்றம் ஒன்றை செய்துவிட்ட சாதாரண மனிதன் போல பயம் கலந்த வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டார். அவரது முகம் செத்து 5 நாட்களான பிணத்தின் முகம் போல வெளுத்து விட்டது. சற்று முன்பு ஏற்பட்ட படபடப்பும் துடிதுடிப்பும் திருக்கோவலூர் இளவரசியிடமிருந்து இன்னும் நீங்கவில்லை. குட்டியை பறிகொடுத்த பெண் புலி போல அவள் அந்த அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தாள். முகமோ நெருப்பாக சிவந்து விட்டிருந்தது. கண்கள் அனல் துண்டங்களாக ஜொலித்தன. அதரங்கள் வறண்டு ஒன்றுடன் ஒன்று நெருங்க அஞ்சி தனித்தனியே நெளிந்து கொண்டிருந்தன. அவளது தேகம் உஷ்ணத்தின் உச்சத்தை அடைந்து கொதித்து ஆடிக்கொண்டிருந்தது. அதனால் அவள் அணிந்திருந்த மெல்லிய மல்மல் ஆடை எந்த சமயமும் தீப்பற்றி எரிந்து சாம்பலாகிவிடும் போல தோன்றியது. தன் தந்தையின் முகத்தை காணவே பிடிக்காதவள் போல குரோத உணர்ச்சியுடன் கணீர் கணீர் என்று நடைபோட்டு கொண்டிருந்தாள். அந்த சவத்தவனமான அமைதியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள துடித்தார் சேதிராயர். ஆனால் அவரது தொண்டையில் ஏதோ ஒன்று உருண்டு வந்து அடைத்து கொண்டிருப்பது போல விக்கினார். தம் நாவை 2ஆக மடித்து மேலன்னத்தில் கட்டி வைத்திருப்பது போல வாயை வெறுமனே திறந்து திறந்து மூடினார். இறுதியில் எப்படியோ தம்மை சமாளித்து கொண்டு இறுகி கிடந்த நாவை புரட்டி ஏதோ சொல்ல வாய் எடுத்தார். அதற்குள் கோபாம்பிகையாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த முக்கோ கிழானடி சட்டென்று நின்று தன் தந்தையை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையில் தீயின் சுடர் தெரித்து சிதறியது. திருக்கோவலூர் சிற்றரசர், சோழ நாட்டிற்கு திரை செலுத்தும் குறுநில மன்னர் விக்ரம சோழ சேதிராயரிடம் நான் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். அதற்கு அனுமதி கிடைக்குமா என்று கம்பீரமாக ஒரு வீரனை போல நின்று கொண்டு கேட்டாள் அவள். சேதிராயர் முதலில் திகைத்து விட்டார். பிறகு தம் மகளின் குறும்புத்தனமான கோப பேச்சினால் அவரை அறியாமலேயே அவர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் இப்படி மனம் குளிர்ந்து சிரித்தார். அவர் சிரித்ததை பார்த்த முக்கோ கிழானடியின் முகம் மேலும் சிவந்தது. சினம் உச்ச நிலையை அடைந்தது. சிற்றரசே, சிரிப்பதற்கு இப்போது ஒன்றும் இல்லை. 1000 ஆண்டுகள் வரை ஓயாமல் அழுவதற்கு தயார் செய்து கொள்ளும் நேரம் இது. ஆகையால் சிரித்து மழுப்பாமல் நான் பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று குமுறி சீறினாள். அவளின் சீற்றத்தால் சேதிராயரின் முகத்தில் அரும்பிய முறுவலை மறையச் செய்ய முடியவில்லை. ஆனால் அவள் தன் வாயால் அப்பா என்று அழைக்காமல் சிற்றரசே என்று அழைக்கிறாளே எனும் நினைவு வந்தபோதுதான் அவர் முகத்தில் தவழ்ந்து நின்ற புன்னகை போன இடம் தெரியாமல் மறந்து போயிற்று. வேதனையால் நெஞ்சு விரிய தம் மகளை விரக்தியுடன் ஏறிட்டு பார்த்தார். நான் உங்களை திருக்கோவலூர் சிற்றரசே என்று அழைத்தது தவறு. புகழ் மண்டிய சோழ பேரரசின் துரோகியே, சூரிய வம்சத்தின் வைரியே, புலிக்கொடியின் எதிரியே, காவலர் குலோத்துங்கரின் உயிரை கவர முனைந்த காலனே, சொந்த மகளின் வாழ்வையே சூறையாட என்னும் வைணவ வீரரே என்றெல்லாம் அழைத்திருக்க வேண்டும். அப்படி அழைக்காதது தவறுதான். அதனால் தானே என்னை பார்த்து புன்னகை புரிகிறீர்கள். சேதிராயரின் முகம் கருத்தது. ஆனால் அவர் ஏனோ மெல்ல சிரித்து கொண்டார். சிரியுங்கள் சிரியுங்கள். உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் முன்பு நீங்கள் சிரித்து விடுங்கள். நான் சொல்வதை கேட்பதற்கு முன்னால் நன்றாக சிரித்து விடுங்கள். பிறகு சிரிக்கவே உங்களுக்கு நேரம் இருக்காது. சிரிக்கவும் முடியாது. சாவின் சிரிப்பை சந்திக்கும் வரை சிரிக்கவே மாட்டீர்கள். ஆகையால் இப்போதே நன்றாக சிரித்து விடுங்கள். சேதிராயரின் கண்கள் சுருங்கின. ஆயினும் அவர் சிரித்து கொண்டே இருந்தார். தந்தை என்று அழைக்கவும் கூசும் வாயால் தந்தையே என்று அழைக்கிறேன். தந்தையே, சோழ நாட்டின் மணிமுடியை பறிக்கவும் அதன் சிம்மாசனத்தை கவிழ்க்கவும் எத்தனை நாட்களாக திட்டம் போட்டீர்கள்? எவ்வளவு காலமாக கனவு கண்டீர்கள்? இதற்காகவா விக்ரம சோழரின் தோளோடு தோள் நின்று பல போர்களை நடத்தினீர்கள்? இதற்காகவா செந்நீரை தண்ணீராக சிந்தி 56 விழுப்புண்களை உங்கள் மேனியிலே ஏற்றீர்கள்? சேதிராயரின் கண்கள் சிவந்தன. குழந்தை உள்ளம் படைத்தவர் குலோத்துங்கர். அந்த கோமுகனுக்காக என் உயிரையும் பலியிட தயங்க மாட்டேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பீர்களே, அந்த குலோத்துங்கரை கொல்லவா திருமாணிக்குழி சாலையில் குழிபறித்து வைத்தீர்கள்? அந்த சூதரியா மன்னரின் நெஞ்சை கிழிக்கவா இதயமற்ற ஒரு தீயோனை ஏவி கத்தி எறிய செய்தீர்கள்? சிற்றரசர் சேதிராயரின் கண்கள் கலங்கின. அப்பா, சோழ நாட்டை கைப்பற்றி அதை முழுவதும் ஆள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவ்விருப்பத்தை தோள் வலியாலும் வாள் முனையாலும் நிறைவேற்றிக் கொள்ள முயன்றிருக்க வேண்டும். அதுதான் ஆண்மைக்கு அழகு, வீரத்திற்கு எடுத்துக்காட்டு. அதையெல்லாம் விடுத்து கேவலம்
நாடாளும் நப்பாசை ஒன்றையே பிரதானமாக கொண்டு அதனை நிறைவேற்றி கொள்ள கோழை போல குழி பறிக்கிறீர்களே. இப்படிப்பட்ட உங்களையா இந்த சோழ நாடு மாவீரரென போற்றுகிறது? வெட்கம், வெட்கம். சேதிராயரின் உடல் அதிர்ந்தது. ஆயினும் அவர் புன்னகை பூத்துக்கொண்டே இருந்தார். ஓர் அரசனை வீழ்த்தி அரசாட்சியை கைப்பற்ற எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. உலகில் அம்மாதிரி செயல்கள் இந்நாள் வரை ஆயிரம் நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவனின் பெயரை சொல்லிக்கொண்டு சமய போர்வையில் ஒளிந்து கொண்டு சதி வேளையில் ஈடுபட்டிருக்கிறீர்களே, இந்த வழியையா உங்கள் வீரம் சொல்லிக் கொடுத்தது? இந்த முறையையா உங்கள் அரசியல் அறிவு காட்டிக் கொடுத்தது? குலோத்துங்கர் உங்களை விட சமய நம்பிக்கை உள்ளவர் என்று மக்களுக்கு தெரியாதா? உங்களை விட அவர் அதிகமாக சைவ வைணவ சமயங்களை நேசிக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியாதா? உங்களை விட அவர் பெருமாளிடம் அதிக பக்தி பூண்டவர் என்பது உங்களுக்கே தெரியாதா? அப்படி இருக்க தில்லை திருப்பணிகளை எதிர்க்கும் பெயரில் ஏன் இந்த அரசியல் சூதாட்டமாட வேண்டும்? இதை கடவுள் மன்னிப்பாரா? மன்னிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உள்ளத்தில் வீரமும் உடலில் வலிவும் இருந்தால் உங்களின் சாம்ராஜ்ய வெறி ஆசையை நேரடியாகவே குலோத்துங்கரிடம் அறிவித்துவிட்டு படை திரட்டி சென்று போர் தொடுப்பதுதானே. அந்த நேர் வழியை விட்டுவிட்டு ஏன் குறுக்கு வழியில் பாய்ந்திருக்கிறீர்கள்? வீர பரம்பரையில் பிறந்த நீங்கள் இப்படி செய்ய எப்படி அப்பா மனம் துணிந்தீர்கள்? சேதிராயரின் மீசைகள் துடித்தன. அவற்றை நீவி விட்டு கொண்டு மெல்ல சிரித்தார் அவர். உங்கள் சதி திட்டங்கள், சதி வேலைகள் எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டன. மக்களுக்கும் உங்கள் கூட்டத்தாரின் எண்ணம் புரிந்துவிட்டது. இனி நீங்கள் எது செய்தாலும் அதிலே கடுகளவு வெற்றியையும் காண மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் கூட்டு சேர்ந்து திட்டம் போட்டு ஆற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சிதறடிக்க உங்கள் மகள் முக்கோக்கிடானடியே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள். அவள் இப்போது உங்கள் மகள் அல்ல, உங்களுடைய ஜென்ம வைரி. அவசியம் நேர்ந்தால் உங்களையும் உங்கள் கையாட்களையும் குத்தி கொல்ல கூட அவள் பின்வாங்க போவதில்லை. எவளுக்கு வாட்பயிற்சி அளித்தீர்களோ அவளது கையாலேயே அவள் கத்திக்கு நீங்கள் பலியாகத்தான் போகிறீர்கள். சேதிராயர் கலகலவென்று சிரித்தார். குலுங்கி குலுங்கி சிரித்தார். அதன் முன்னெச்சரிக்கையாகத்தான் இன்று எனது கத்திக்கு உங்களின் கையாளான திருவரங்கநாதன் அதோ அந்த சுரங்க பாதையில் பலியாகி கிடக்கிறான். சோழ மாமன்னரின் மீது கத்தி எறிந்து கொல்ல நினைத்த அந்த பாவியை எனது கையாலேயே கொன்று பழி தீர்த்து கொண்டேன். உங்கள் தலைவன் சித்தன்னத்தேவன் இன்று என்னிடமிருந்து தப்பி சென்று விட்டான். சுரங்க வழியில் அவன் முன்னே சென்று திருவரங்கன் பின்னே போனதால்தான் நான் பின்னால் இருந்து வீசிய கத்தி திருவரங்கனின் உயிரை பலி கொண்டது. இல்லையானால் சித்தன்னதேவனே என் கத்திக்கு முதல் பலியாகி இருப்பான். இருக்கட்டும், அவனது இறுதி காலம் எனது கையால் தான் முடிவடைய போகிறது. அந்த சித்தன்னதேவன் யார் என்று அறியும் முயற்சியில் இப்போது நான் ஈடுபட்டிருக்கிறேன். அவன் யார் என்று தெரிந்த மறு வினாடியே இந்த மண்ணுலக வாழ்க்கையை அவனை மறக்கச் செய்து விடுவேன். அந்த புல்லனை நம்பி நீங்கள் அவனுடைய கைப்பாவையாக ஆடி வருகிறீர்கள். இறுதியில் அவன் கையாலேயே சாக போகிறீர்கள். விக்ரம சோழ சேதிராயரின் முகத்தில் தவழ்ந்த சிரிப்பு இன்னும் மறையவில்லை. நீங்கள் கடைசியாக செய்த பயங்கர சதிவேலை ஒன்றையும் நேற்றுதான் தகர்த்துவிட்டு வந்தேன். அந்த சதிவேலையில் நீங்கள் ஈடுபட்டீர்களா, அல்லது உங்களுக்கு தெரியாமலேயே சித்தன்னதேவனும் அவனுடைய கையாட்களும் அந்த காரியத்தை செய்தார்களா என்ற விவரம் எனக்கு தெரியவில்லை. எது எப்படி இருப்பினும் உங்கள் சதி கூட்டத்தாரின் கடைசி முயற்சியையும் தகர்த்து எறிந்துவிட்டேன் என்பதை மட்டும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஆமாம், கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து தில்லை திருப்பணிகளை பார்வையிடுவதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் குலோத்துங்கர். அந்த செய்தி காதுக்கு எட்டியதும் உடனே நான் எனது குதிரை மீது ஏறி போய் அவர் வரும் வழியை கண்டுபிடித்து அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். கொள்ளிடத்தில் வெள்ளம் புரண்டு ராஜபாட்டை பாலம் சேதமடைந்து விட்டதால் அரசரின் பரிவாரங்கள் வேறு பாதையில் திரும்பி கொள்ளிடத்தை கடக்கச் சென்றன. ஆற்றை கடக்க அவர்கள் படகைத்தான் பயன்படுத்துவார்கள் என்ற ஊகம் தோன்றியதுமே அதைத் தொடர்ந்து என்னை அறியாமலேயே வேறொரு எண்ணமும் ஒழித்தது. அனபாயரை எப்படியும் ஒழித்து கட்டும் நோக்கம் கொண்டு விட்டிருக்கும் உங்கள் கூட்டம் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள அவர் கொள்ளிடத்தை கடக்கும் போது ஏதேனும் சதி வேலையில் ஈடுபடுமோ என்று சந்தேகித்து நேரே கொள்ளிடம் தோணித்துறைக்கு சென்று கரையோரம் இருந்த ஒரு வெற்றிலை கொடிக்காலில் மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்தேன். எனது குதிரையையும் ஓரிடத்தில் மறைவாக கட்டி வைத்தேன். அந்த தோணித்துறையில் 5-6 படகுகள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தன. அவற்றில் ஒரு படகு மட்டும் தெற்கு கரையிலேயே இருந்தது. அந்த படகு ஒரு முறை கூட வடகரைக்கு வரவில்லை.
அப்படகின் மேல் இருவர் அமர்ந்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டும் இருந்தனர். அவ்வப்போது யாரையோ எதிர்பார்ப்பது போல தொலைதூரத்தில் தங்கள் பார்வையை செலுத்தி கொண்டு இருந்தனர். நான் மெல்ல வடகரைக்கு போய் ஒரு படகோட்டியிடம் அவர்களை பற்றி விசாரித்தேன். அவன் சொன்ன தகவல் என் ஐயத்தை மேலும் வளர்த்தது. அவர்கள் அன்றுதான் புதிதாக ஒரு படகை வாடகைக்கு எடுத்தார்களாம். ஆனால் ஒரு முறை கூட எவரையும் ஏற்றி கொண்டு இக்கரைக்கு வரவில்லை. யாராவது பயணிகள் வந்து கேட்டாலும் வேறு படகை காட்டிவிட்டு அவர்கள் பேசுவதிலேயே கவனமாக இருந்தார்களாம். இனி என்ன செய்யலாம் என யோசித்து கொண்டிருந்த போதே குலோத்துங்கரின் விஜய பரிவாரம் ஆற்றங்கரையை வந்து அடைந்தது. அவர்களை கண்டதும் அப்படகில் இருந்த இருவரில் ஒருவன் எங்கோ எழுந்து போய் மறைந்து விட்டான். அதை அறிந்த நான் பாலவராயரிடம் விஷயத்தை சொல்லி எச்சரிக்கலாம் என்று கருதினேன். ஆனால் வடகரையிலிருந்து தென்கரைக்கு போக வடகரையில் ஒரு படகு கூட இல்லை. எல்லா படகுகளும் அரசு பரிவாரங்களை ஏற்றி கொண்டு வர தென்கரைக்கு போய்விட்டன. காலையிலிருந்து அதுவரை எவரையுமே ஏற்றாத அந்த புது படகுக்காரன் அப்போது எல்லோருடனும் சேர்ந்து உற்சாகமாக வேலையில் ஈடுபட்டிருந்தான். மாலை பொழுது மங்கி இருள் வேகமாக கவிந்து விடவே அடுத்த கரையில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் அனுமானிக்க முடியாமல் போய்விட்டது. ஆற்றில் நீந்தி சென்றாவது அக்கரையை அடைந்து அரசர் அனபாயரை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தேன். ஆயின் கொள்ளிடம் தன் முழு பிரவாக வேகத்தையும் அப்போது காட்டிக் கொண்டிருந்ததால் நீரின் பல இடங்களில் அசுர பலம் கொண்ட சுழிப்புகள் சுழன்று கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த சுழிப்பில் அகப்பட்டு கொண்டால் அரசருக்கு முன்பு நானே கொள்ளிடத்திற்கு பலியாகி விடுவேன் என்றும் எனக்கு தோன்றியது. சாவதை பற்றி நான் அஞ்சவில்லை. என் சாவினால் அனபாயர் உயிர் தப்புவதாக இருந்தால் 1000 தடவை சாகவும் நான் அஞ்ச மாட்டேன். ஆனால் என் மரணம் மன்னரின் உயிர் காப்புக்கு உதவாமல் அவரும் மரணமடைய நேர்ந்தால் அப்படி ஒரு நிலைமைதான் ஏற்படும் போல இருந்தது. சரி, என்ன வந்தாலும் வரட்டும் என்று துணிந்து ஆற்றில் இறங்கிவிட்டேன். நீரில் சற்று தூரம் நீந்தி சென்றதும் என் எதிரே 2 பச்சை மூங்கில்கள் ஒன்றாக மிதந்து வருவது தெரிந்தது. நான் தாவி பாய்ந்து அந்த மரங்களை பற்றி மேலே ஏறினேன். அவற்றின் மேல் உட்கார்ந்ததும் தான் எனக்கு தெரிந்தது அது ஒரு பாடை என்று. அந்த பாடையோடு ஒரு பெண்ணின் பிணம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போதைய ஆவேச மனநிலையில் நான் அந்த பிணத்தை கண்டு கொஞ்சமும் அஞ்சவில்லை. தைரியமாக அப்பிணத்தை அவிழ்த்து ஆற்றின் வெள்ளத்தோடு விட்டுவிட்டு வெறும் பாடையை கட்டுமரம் போல கட்டி அதை செலுத்தி கொண்டு எதிரே சென்றேன். அதற்குள் அரசர் அனபாயரையும் அவருடைய காவல் வீரர்களையும் ஏற்றி கொண்டு வந்த படகுகள் ஆற்றின் பாதி பகுதியை கடந்துவிட்டன. அப்போதுதான் நான் எதிர்பார்த்து பயந்த அந்த கோர சம்பவம் நடந்துவிட்டது. துரதிருஷ்டவசமாக மன்னர் குலோத்துங்கரும் வேளக்கார படைத்தலைவர் பாலவராயரும் சதிகாரனின் படகிலே ஏறி வர அப்படகு நடு ஆற்றுக்கு வந்தது. அதை செலுத்தி வந்தவன் வேண்டுமென்றே படகை வெள்ளப்போக்கில் திருப்பிவிட்டான். உடனே அது வாயு வேகமாக வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டது. சற்று தூரம் சென்றதும் அந்த படகுக்காரன் படகை கவிழ்த்து தண்ணீரிலும் குதித்து விட்டான். அரசரும் பாலவராயரும் நீரில் விழுந்து வெள்ளத்தோடு வெள்ளமாக அடித்து செல்லப்பட்டனர். அதை கண்ட நான் எனது கட்டுமரத்தை அவர்களை நோக்கி திருப்பி செலுத்தினேன். பல பயங்கர இன்னல்களையெல்லாம் அனுபவித்து எப்படியோ அரசரையும் வேளக்கார படை தலைவரையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இவ்விதமாக உங்களின் அல்லது உங்கள் கூட்டத்தாரின் மாபாதக சதித்திட்டத்தை 2வது தடவையாக நான் ஒருத்தியே தகர்த்தெறிந்தேன். எனவே இனிமேலாவது இம்மாதிரியான நெஞ்சிரக்கமற்ற திட்டங்கள் போட்டு அனபாயரை நீங்கள் ஒழிக்க முடியாது. எனது உடலில் ஒரு சொட்டு ரத்தம் உள்ளவரை உங்களால் ஒருபோதும் அப்படி செய்யவே முடியாது. சேதிராயர் இப்போது சிரிக்கவில்லை. அவர் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. பயம், கோபம், பச்சாதாபம் ஆகிய பல உணர்ச்சிகளால் தாக்கப்பட்டவர் போல அதிர்ந்து கொண்டிருந்தார். பயங்கர காளி போல கண் சிவந்து முகம் கருத்து தோற்றமளித்த முக்கோக்கிழானடி மீண்டும் உச்ச குரலில் தன் பேச்சை தொடர்ந்தாள். அத்தோடு உங்கள் திருவிளையாடல் முற்று பெறவில்லை அப்பா, இன்னும் இருக்கிறது, கேளுங்கள். சற்று முன்பு இங்கே சித்தன்னத்தேவன் சொன்னானே ஒரு செய்தி, அதுவும் என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வரையிலே நீங்கள் பேசிய எல்லாவற்றையும் நான் பக்கத்து நிலவரையான பொக்கிஷ அறையில் மறைந்திருந்து கேட்டதால் தான் இந்த தகவலை சொல்கிறேன். சித்தன்னத்தேவன் உங்களிடம் ஒரு காரியத்தை சொல்லி அதை உடனே செய்ய வேண்டுமென கட்டளையிட்டு விட்டு போனானே, அந்த காரியத்தை இனி நீங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் அதை நானே முதலில் செய்து முடித்துவிட்டு தான் இந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். கொள்ளிடக்கரைக்கு செல்லும் சாலை ஒன்றில் 37ஆம் புல்லடி கல்லண்டையில் உள்ள ஒரு மரத்தில் காளத்தி தேவரை கட்டி போட்டுவிட்டு வந்திருப்பதாக சித்தன்னதேவன் உங்களிடம் சொன்னான் அல்லவா? அது மெய் அல்ல, பொய்.
பச்சை பொய். உண்மையில் அங்கே மரத்தில் கட்டி போடப்பட்டிருந்தவர் ஏழிசை மோகன் ஆட்கொள்ளி காடவராயர்தாம். இதை எப்படி அறிந்தேன் என்று கேட்கிறீர்களா? கொள்ளிடத்தின் வெள்ளத்தில் அடித்து சென்ற அரசரை நான் தூக்கி கொண்டு போய் கரை சேர்த்த உடனே அந்த செய்தி ஒரு வீரன் மூலம் தில்லையில் இருந்த காடவராயருக்கு அனுப்பப்பட்டது. அவர் வரும் வரையில் அரசரின் பக்கத்திலேயே இருந்து அவரது பிரங்கை தெளிய ஆவன செய்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் கழித்து சக்கரவர்த்தி குலோத்துங்கர் மூர்ச்சை தெளிந்து எழுந்து அமர்ந்தார். அச்சமயம் ஒரு குதிரை ஓடி வரும் காலடி ஓசை கேட்டது. காடவராயர்தாம் வருகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வந்தவர் காடவராயர் அல்ல, காளத்தி தேவரே அங்கு வந்து சேர்ந்தார். அதற்கு மேல் நான் அங்கே இருக்க விரும்பாமல் அரசரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் விற்றென்று புறப்பட்டு தூரத்தில் மறைவாக கட்டி வைத்திருந்த எனது குதிரையை அவிழ்த்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். தோணித்துறைக்கு வரும் அந்த பாதை வழியே குதிரையை செலுத்தி கொண்டு வந்து கொண்டிருந்த போது யாரோ சிலர் அப்பாதையிலிருந்து திமுதிமுவென காட்டில் இறங்கி ஓடுவது தெரிந்தது. உடனே நான் குதிரையை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தேன். முட்கள் நிறைந்த வேலமரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்த யாரோ ஒரு ஆள் முக்கி முனகி கொண்டிருக்கவே குதிரையிலிருந்து கீழே இறங்கி அம்மரத்தின் அருகில் சென்று பார்த்தபோதுதான் அங்கே காடவராயர் கட்டுண்டு கிடப்பது தெரிந்தது. அக்கணமே அவரை அவிழ்த்து என் குதிரை மேல் தூக்கி போட்டுக்கொண்டு நேரே தில்லை கொட்டகாரத்துக்கு சென்றேன். நல்ல வேளையாக அங்கே அமைச்சர் அருள்மொழி தேவர் இருந்தார். அவரிடம் காடவராயரை ஒப்படைத்து 2 இடங்களிலும் நடந்த எல்லா விவரங்களையும் கூறிவிட்டு அங்கிருந்து திருக்கோவலூருக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தேன். ஆகவே அப்பா, இனி நீங்கள் கொள்ளிடக்கரைக்கு புறப்பட்டு போவது கவைக்கு உதவாத முயற்சி. அங்கே காளத்தி தேவர் கட்டி போடப்பட்டிருக்கவும் இல்லை. உங்கள் கோபத்தை கிளறிவிட்டு காடவராயரை உங்களது கையாலேயே கொன்று போட்டுவிடத்தான் சித்தன்ன தேவன் அந்த பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறான். அவன் எப்படி அங்கே காடவராயரை கட்டி போட்டுவிட்டு வந்தான் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இனியும் நீங்கள் குலோத்துங்கருக்கு விரோதியாகவே இருப்பது உங்கள் சொந்த முடிவை பொறுத்தது. ஆனால் நான் இன்றுள்ள போக்குப்படியே தான் போய்கொண்டிருப்பேன். இப்போது நான் உங்கள் மகள் அல்ல, உங்கள் பரம எதிரி. இளவரசி முக்கோ கிழானடி பேச்சை நிறுத்திவிட்டு திடீரென விம்மி பொறுமி அழ ஆரம்பித்தாள். சேதிராயரின் கண்களும் நீரை வடித்து கொண்டுதான் இருந்தன. நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தவர் போல எழுந்து நின்று, பீலிவளை, உன்னை என் மகளாக பெற்றெடுத்ததன் பேரின்பத்தை இன்றுதான் பூரணமாக அனுபவித்தேன். இப்போது ஒன்றை மட்டும் உன்னிடம் கூற விரும்புகிறேன். நான் எல்லாவற்றையும் உன் ஒருத்தியின் நன்மைக்காகவே செய்து வருகிறேன். இதன் பொருளை நீ பின்னால் அறிந்து கொள்வாய் என்று கம்மிய குரலில் கூறிக்கொண்டே அங்கிருந்து விற்றென்று வெளியேறி குதிரை மேல் ஏறி எங்கோ சென்று மறைந்தார். முக்கோ கிழானடியும் அக்கணமே வெளியே போய் தன் புரவி மீது ஏறி சேந்தமங்கலம் நோக்கி விரைந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.